திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானா உதயநகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அசன் மௌலானா நம்மிடம் இருக்கார். அவருடைய கேள்வி இருக்கும். நம்மளோட வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பிரச்சாரம் சூடு பிடிச்சுன்னு சொல்லலாம். சொல்லுங்கள், இப்போ தொகுதியில் பொறுத்தவரை மக்கள் என்ன கோரிக்கை இன்றைக்கி வலியுறுத்திட்டு வர்றாங்க? இப்போது மக்களுக்கு மழைநீர் வடிகால் அமைத்து கொடுத்ததுனால அவங்க அதில் நிம்மதியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம நிற்கிற உதயம் நகர் பகுதியிலே பார்த்தீங்கன்னா சுமார் 3 அடிக்கு தண்ணி நிற்கும். 3லேருந்து 4 அடிக்கு தண்ணி நிற்கும். சென்ற மலையில் தண்ணியே இந்த உதயம் நகர் பகுதியில் நிற்கலை. ஆனால் மக்கள் இப்போது பேசும்பொழுது கழிவுநீர் வடிகாலும் அதே மாதிரி எங்களுக்கு புதுசாக அமைச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழைநீர் வடிகால் மாதிரி கழிவுநீர் வடிகாலும் அமைச்சு தருவதற்கு வேலை பார்த்துட்ருக்கோம். குடித்தண்ணீர் பிரச்சனை பிரதான பிரச்சனையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சொன்ன அந்த 303 கோடி ரூபாய் செலவில் தரமணியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கு நேரடியாக தண்ணீர் விநியோகம், குடித்தண்ணீர் விநியோகம் நேரடியாக செய்வதற்கு குழாய் மூலமாக அந்த திட்டமும் ஆரம்பிச்சிருக்கோம். 303 கோடி ரூபாய் செலவில் அது பூஜைகள் போட்டுவிட்டு வேலைகள் ஆரம்பித்து விட்டோம். ஸோ அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, எங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை செய்ய தான் போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவங்க பொதுவாக எங்கள் வேலை மேலே எந்த குற்றச்சாட்டை வைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களால அதை சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க காலத்தில் 10 வருஷம் காலத்தில் வேளச்சேரியில் வேலை நடந்ததாக சரித்திரம் கூட கிடையாது. எல்லாமே அப்படியே கிடப்பிலே போட்டு வச்சுருந்தாங்க. எந்த வேலையும் அவங்க செய்யலை. இந்த 5 வருஷன்றது கிட்டத்தட்ட 20 வருஷ வளர்ச்சியை 5 வருஷத்தில் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வாழ்வாதாரம், ரோட்ஸ் எல்லாமே மாறி இருக்குது. ஸோ மக்கள் வெரி ஹாப்பி. எதிர்கட்சிகள் சொல்ல குற்றச்சாட்டுகளை கேட்டுட்டு கடைசியில் நேற்று கூட என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி சார்ந்த ஒரு நபர் என்கிட்ட பேசும்போது எல்லாமே சொல்லிவிட்டு, நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் வேலையை பற்றிலாம், நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு பட்டாக்கி எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க அல்டிமேட்டாக அவங்களே நம்மளை எதிர்த்து ஓட்டு பிரச்சாரம் பண்ணாலும் அவங்க ஓட்டே திமுக கூட்டணிக்கு தான், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான்றதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் பார்த்தா வெற்றி நிச்சயமாக தான் இருக்குது. குறிப்பாக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அசன் மௌலானா தெரிவிப்பது என்னவென்றால், தொடர்ந்து தங்கள் செய்யக்கூடிய பணி மக்கள் எங்களை பணி நேசிக்கிறார்கள், நாங்கள் தொடர்ந்து பணி செய்வோம் என்று கூறி வருகிறார். ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் அன்பழகன்.